ஆழ்ந்தெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. தமிழகத்துடைய தலைமைச் செயலாளருடைய இல்லத்தில் வருமான வரி சோதனை என்றதுமே ஒரு பரபரப்பான செய்தியாக அது பேசப்பட்டது. நாடு முழுவதும் கூட அதனுடைய அதிர்வலைகள் எதிரெடுத்துக் கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிட்டிங் சீஃப் செக்ரட்டரி மேல தமிழகத்தில் இதுதான் முதல் முறையாக ஒரு வருமான வரித்துறையுடைய சோதனை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தலைமைச் செயலர் வீட்டிலான வருமான வரி சோதனை, அங்கே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 18 லட்சம் மதிப்புள்ள புதிய ரூபாய் நோட்டுகள், புதிய 2000, புதிய 500 ரூபாய் நோட்டுகள், அதை தவிர அங்கே பறிமுதல் செய்யப்பட்டிருக்க தங்கம், இப்படி இந்த விஷயங்கள் பல கேள்விகளை எழுப்பி வருகின்றன மக்கள் மத்தியில். என்றால் இதற்கான காரணம் சேகர் ரெட்டி என்ற ஒரு ஏற்கனவே வருமான வரித்துறை சோதனைக்கு உட்பட்டு இன்று கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சேகர் ரெட்டி என்பவருடனுக்கான தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கிறதா? அந்த தொடர்பு இதற்கான காரணமா? ராமமோகன் ராவ் அவர்களுக்கு நேரடியான தொடர்பு இருந்ததா அல்லது அவருடைய மகன் மூலமாக மற்ற பல பிசினஸ் பரிமாற்றங்கள் மூலமாக அந்த தொடர்புகள் ஏற்பட்டதா? இப்படி பல கேள்விகளும் எழுந்து நிற்கின்றன. இது தமிழக அரசுக்கான ஒரு தலைகுனிவு, தமிழகத்திற்கான ஒரு இழுக்கு என்றும் கூட சில எதிர்க்கட்சிகள் இந்த ஒரு விஷயம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது அதிமுகவை பணிய வைக்கும் முயற்சியா, தமிழக அரசாங்கம் மீது ஒரு மறைமுக மிரட்டலை விடுக்கும் முயற்சியா என்பது அளவிற்கு கூட சில விமர்சனங்களும் வைக்கப்படுகிறது. மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தொடங்கி பல அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனத்தை மத்திய அரசுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மாநில அரசுக்கு இது குறித்து தெரிவிக்கப்பட்டதா, மாநில அரசுடைய ஒத்துழைப்பு பெறப்பட்டதா, இப்படி பல்வேறு கேள்விகளை அந்த தலைவர்களும் எழுப்பியிருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய, மத்திய அரசுடைய வருமான வரித்துறை எடுத்துக்கக்கூடிய இந்த வருமான வரி சோதனை என்பது தமிழகத்துடைய தற்போது இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் மீதான வருமான வரித்துறையின் சோதனை என்பது கருப்பு பணத்தை நாங்கள் யாரிடம் இருந்தாலும் பிடிப்போம், எங்கிருந்தாலும் மீட்போம் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசுடைய ஒரு முயற்சியின் ஒரு பகுதிதானா அல்லது தமிழக அரசின் மீதான ஒரு மிரட்டலா என்ற ஒரு தலைப்பில் தான் இன்றைய ஆழ்ந்தெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம் நேயர்களே. இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு கோவை செல்வராஜ் இணைகிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல ஓய்வு பெற்ற சிபிஐ உடைய அதிகாரி திரு ரகோத்தமன் இணைகிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். மத்தியில் ஆளும் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைகிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமனும் இணைகிறார், உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நான் முதல்ல மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான அதிமுக கிட்ட தான் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய இன்னைக்கு தமிழக அரசாங்கத்துடைய சிட்டிங் சீஃப் செக்ரட்டரி அவருடைய வீட்டில் ஒரு வருமான வரித்துறை சோதனை, புது நோட்டு 18 லட்சம் ரூபாய் அளவிற்கான புது ரூபாய் நோட்டுகள் பிடிபடுது, அதை தவிர தங்கம் பிடிபடுது, தவிர மற்ற ஆவணங்கள் இன்னும் டீடைல்ஸ் நமக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது தற்போது வரை கிடைத்துள்ள டீடைல்ஸ். இதுல இது எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கும் போது இது ஒரு தமிழகத்திற்கான தலைகுனிவு, தமிழக அரசிற்கான ஒரு இழுக்கு என்கிற வகையில விமர்சனங்களும் வைக்கப்படுது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்க. அதாவது தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் அவர்கள் குறைந்த ஒரு 26-27 ஆண்டுகளுக்கு மேலாக IAS அதிகாரியாக இருந்து செயல்பட்டு இன்றைக்கு தலைமைச் செயலாளராக இருக்கிறார்கள். அவருடைய வீட்டில் 18 லட்சம் நீங்கள் வருமான வரித்துறை எடுத்ததாக சொல்லுகிறீர்கள், தங்கம் எடுத்த. அவர் ஒன்றும் சாதாரணமாக ஒரு கூலி வேலைக்கு செய்பவர் அல்ல. மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவருடைய குடும்பத்தில் மகன் இருக்கார், எல்லாம் இருக்காங்க, அவங்களும் தொழில் செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவர் வீட்டில் எடுத்த பணத்துக்கு கணக்கு காட்டும்போது அந்த பணம் உண்மையான பணம் என்ன, அது எந்த பணம், சம்பளம் வாங்கின பணம் கூட இருக்கலாம். ஏன்னா அவர் 1 வருஷம் 2 வருஷம் சர்வீஸ் இல்லை, 26 வருஷம் சர்வீஸ் ஆனவர். அடிப்படையாக எழக்கூடிய ஒரு கேள்வி, நிச்சயமா அவர்கிட்ட சம்பள பணமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நிறைய. அவர் மற்ற அவர் மட்டும் இல்லாம அவர் மகன் 100 கோடி 100 கோடி 50 கோடி அளவுக்கு ஏதாவது டெல்லியில் இருக்கிற அதிகாரி வீட்டில் எடுத்த மாதிரி இங்க எடுத்திருந்தா நாம அதை நானே ஒத்துக்குவோம். அவருடைய மகன் பல தொழிலில் ஈடுபட்டிருக்காரு, அவருக்கு பல நிறுவனங்கள் இருக்கக்கூடும். இதெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் எழக்கூடிய சந்தேகம் என்னன்னா 18 லட்சம் ரூபாய் புது நோட்டு எப்படி வந்ததுங்கிறது தான். ஒரு 18 லட்சம் ரூபாய் புது நோட்டு இந்த பழைய நோட்டு மாத்துறதுல வாங்கியிருக்கலாம். அது எப்படி வந்தது, என்ன, அவங்க சன்னு தொழில் பண்றாரு, அவங்க தொழில் பண்றாரு, ஒரு வியாபாரம் தொழில் பண்ணிட்டு இருக்காரு மகன். வியாபாரம் பண்றவங்களுக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் ஒரு வியாபாரத்துல பழைய நோட்டு எனக்கு வேண்டாம் புதுசு தான் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கியிருக்கலாம். வங்கியில வாங்கினாருன்னு யாரும் சொல்லல. அதனால இன்னும் அது என்னங்கிறதே விசாரிக்கல, ஒன்றும் நடக்கல. அப்படி இருக்கும்போது அதை குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது. டிமானிட்டைசேஷன் இது நடைபெற்று ஒரு 6-7 வாரம் தான் ஆகுதுன்னு போது ஒரு வாரத்துக்கு 24,000 ரூபாய், ஒரு வாரத்துக்கு 50,000 ரூபாய் வச்சுட்டாலுமே கூட சாதாரண மக்களுக்கு இது தொழில் ரீதியா ஒரு கம்பெனி நடத்துறவங்க, ஒரு தொழில் ரீதியா இருக்கிறவங்களுக்கு வரவு செலவு செய்யும் போது அது வியாபாரத்துல 10 லட்சம் வரலாம், 20 லட்சம் வரலாம், 5 லட்சம் வரலாம். அது ஏன் வந்ததுன்னு கேட்க முடியாது.
கோடிக்கணக்கில் இருந்தால், அதாவது தன்னுடைய தொழிலுக்கு மேலே, வருமானத்துக்கு மேலே அந்த மாதிரி பணம் இருந்ததுன்னு நம்ம கேட்கலாம். இதை அதை 18 லட்ச ரூபாங்கிறது ஒரு தொழில் செய்கிறவங்ககிட்ட எல்லார்கிட்டமே இருக்கும், 15 20 லட்சமெல்லாம். ரெண்டாவது தலை குனிவுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தலை குனிவு தமிழக அரசில் ஏதாவது அவர் தவறு செஞ்சதா நிரூபிக்கப்பட்டோ தமிழக அரசினுடைய அதிகாரிகள் செஞ்சிருந்தா தலை குனிவுன்னு சொல்லலாம். தலை குனிவை பற்றி திமுகவுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார். அது சொல்லப்போனால் நிறைய இருக்குது அந்த மாதிரி ஊழல் பிரச்சனைகளில். இந்த ஊழலுக்கு வித்துட்டதே அந்த கட்சி தான். அதை அவர் சொல்கிறதுக்கு, அவருக்கு சொல்கிறதுக்கு அந்த தகுதி கிடையாது. அதனால் இந்த அதிகாரிகளை பற்றி சொல்லும்போது, இந்த அதிகாரி என்ன செஞ்சார், எப்படி பணம் வந்தது, என்ன ஏது, இந்த பணத்துக்கு கணக்கு கொடுப்பார் இல்லையா, அதுக்கப்புறம் அவர்கிட்ட அதிகமான சொத்து பறிமுதல் செஞ்சிருந்தாலும் ஏதாவது செஞ்சிருந்தா அது நடவடிக்கை எடுக்கட்டும். அதை நாங்கள் யாரும் தடுக்கிறது இல்லை. அது போக போக அந்த வழக்குடைய ப்ரொசீடிங்ஸ்ல அது தெரியும்னு சொல்றீங்க. நான் திரு ரகோத்தமன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், ஒரு சிட்டிங் சீஃப் செக்ரட்டரி மேல ஒரு வருமான வரித்துறை ரெய்டு அப்படின்னா ஒரு சாதாரணமா நடந்துட முடியுமா? அந்த மாதிரியான ஒரு ரெய்டு, அதற்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குமா? இந்த ரெய்டுங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டதுனாலேயே இதுல ஒரு அடிப்படை முகாந்திரத்துடன் இந்த ரெய்டு நடத்தப்பட்டிருக்கிறது, இதுல மற்ற சில ஆவணங்களை அவங்க பார்த்துதான் இந்த மாதிரி ரெய்டுக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிற புரிதலை நம்ம எடுத்துக்கணுமா? இந்த மாதிரி ஒரு ரெய்டு நடப்ப ஒரு சிட்டிங் சீஃப் செக்ரட்டரி மேல, ஒரு தலைமைச் செயலாளர் மேல ரெய்டு நடத்தணும் அப்படின்னா அதற்கான ப்ரொசீஜர்ஸ் தனியா ஏதாவது இருக்கு? அதாவது சட்டம்ன்றது எல்லாத்துக்கும் சமம், சட்டத்தின் முன்னாடி எல்லாமே சமம்னு தான் சொல்கிறோம். அதை பப்ளிக் சர்வெண்ட்டை பொறுத்தவரையில் ஒரு சிங்கிள் டைரக்டிவ்னு விட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் அபோவ் மேலே கேஸ் போடணும் அல்லது அவங்க வீடை சர்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் வந்ததுன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் கூட அது மேல் மினிஸ்ட்ரியினுடைய கன்சர்ன்டு மினிஸ்ட்ரிக்கு நோட்டை போட்டு, அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த கேஸ்ல ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய பவரை இது உத்தரவு வாங்கிட்டு தான் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும். இதுதான் பேசிக் சட்டத்தில் சொல்லலாம். மாநில முதலமைச்சருக்கு தெரிவிக்கணும்னு ஏதாவது இருக்கா? அதாவது இனி கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் போய் ஆஃபீஸில் சர்ச் பண்ணணும்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ண, ஏன்னா சர்ச்சுன்றதே ஒரு சீக்ரெட்டான விஷயம். இதை முன்னாடியே சொல்லிட்டோம்னா அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க. அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அந்த நபருக்கு சொல்ல வேண்டாம், அந்த நபருக்கு முதலமைச்சருக்கு ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட், இப்போ ஹெட் ஆஃப் தி மினிஸ்ட்ரின்னு சொல்லும்போது சீஃப் செக்ரட்டரி தான், ஹி இஸ் தி ஹெட், எக்ஸிகியூட்டிவ் ஹெட், ஹெட் ஆஃப் தி எக்ஸிகியூட்டிவ். பட் பொலிட்டிக்கல் ஹெட் இது சிஎம் இருக்கிறார். அவங்களுக்கும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன பிறகு தான் சொல்லுவாங்க. வாய்ப்பு இருக்கலாம், ஒரு இதுல சொல்லலாம். பட் சொல்லணும்னு சட்டம் இருக்கான்னு கேக்குறேன். சொல்லணும்னு சட்டம் முதல்ல பர்மிஷன் வாங்கணும்ன்றதுலாம் சட்டம் கிடையாது. அது போல ரூல்ஸ் கிடையாது. சட்டம்ன்றதை விட்டுடுங்க, ரூல்ஸ் தான். இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் சர்ச்சுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது சம்பந்தப்பட்டது. என்ன நீங்க பார்க்கலாம், இந்த சீஃப் செக்ரட்டரின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ். நீங்க ராமமோகன் ராவ்ன்றவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அது தனிப்பட்ட முறையில். இப்போ அவர் மேலே டிஸ்ப்ரொபோர்ஷனல் கேஸ் இருக்குது, அது கேஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளாரே போகணும். அது சிபிஐ ஆகட்டும், அது வேற என்ன. ஆனால் இன்கம் டேக்ஸ் ஆகப்பட்டது ஒரு தொடர் நடவடிக்கை இது எடுத்திருக்கிறாங்க. தொடர் நடவடிக்கை அது சேகர் ரெட்டி வீட்டில் பண்ணது, அதோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. அதனால் தொடர் நடவடிக்கை எடுக்கும்பொழுது அப்பொழுது பார்ப்பாங்க. இதை தமிழ்நாட்டு அரசுக்கு சொல்லி பண்ணோம்னா ஏதாவது நேரலாம், ஒரு விதமான லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் பண்ணாமல் ஆன் ஜஸ்ட் என்டரிங் இன்டு த சர்ச் ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவார். ரைட்டிங்லேயே கொடுப்பாங்க, தட் வி ஆர் கோயிங் டு சர்ச் தி ரெசிடென்ஸ் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி ரைட்டிங்லேயும் கொடுக்கலாங்க. ஓரளவையும் சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிடலாம். இதான் அடிப்படையா முதலமைச்சருக்கோ மாநில அரசுக்கோ தெரிவித்து விட்டு தான் அந்த சர்ச்சுக்குள்ள போகணுன்ற அவசியம் எதுவும் இல்ல. அவங்க இஷ்டப்பட்ட அவங்களுடைய ப்ரொசீஜர் படி எப்படி இருக்கும் வேணும்னா சொல்லலாம். பட் அது அவசியம் இல்லாத சொல்லத்தான் ஆகணும். அது சர்ச்சுக்கு முன்னாடி சொல்லணுமா இல்ல ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஆரம்பிக்கும் போது சொல்லலாமா அப்படின்ற ஒரு டெசிஷன் இட் இஸ் லெஃப்ட் டு தி இன்கம் டாக்ஸ். அது எவ்வளவு நேரம் முன்கூட்டியே சொல்லணும் அப்படிங்கிறது அந்த அதிகாரிகளை பொறுத்து இருக்குது, அவங்களுடைய சீக்ரெசியை பொறுத்து இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு பெரிய அதிகாரி மேல ஒரு சர்ச்னு சொல்லும்போது, ஒரு முக்கியமான இடத்துல அவங்க கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கான அடிப்படை தயாரிப்புகள் எவ்வளவு பண்ணி ஒரு வருமான வரித்துறை அங்க போவாங்க? வருமான வரித்துறையோ இது ஒரு என்ன பொறுத்தவரையில் இது ஒரு நல்ல கொஸ்டின். இது ஒரு பெரிய அதிகாரி, அதுவும் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ஹி இஸ் தி எக்ஸிகியூட்டிவ் ஹெட். இதுக்கு மேற்பட்டு எந்த ஹெட்டும் கிடையாது. எக்ஸிகியூட்டிவ் அரசியல் ரீதியா எப்படி சீஃப் மினிஸ்டரோ அந்த மாதிரி எக்ஸிகியூட்டிவ்ல அவர் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் சீஃப் செக்ரட்டரி தான். அந்த சீஃப் செக்ரட்டரி மேல போகணும் அப்படின்னா சும்மா ஆர்டினரி பர்சன் மேலே போய் சர்ச் பண்ணுறாப்பலையோ இது பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. ஆகையால் ஹோம்ஒர்க் பண்ணி அதனுடைய அடித்தள எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி பிரைம ஃபேசியாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட அதை வெரிஃபை பண்ணி
இது மேற்பட்டு எப்படி போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆக என்ன பொறுத்தவரையில் இது ஒரு சாதாரண நடவடிக்கை இல்லை. அந்த ஆவணங்கள் மத்திய நிதி அமைச்சகம் வரைக்கும் போய் உங்களுக்கு கூட ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும். அவர் சீஃப் செக்ரட்டரி வீட்டில் போய் ஒரு சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும். ஆனால் சிபிஐக்கும் போலீஸுக்கும் இன்கம் டேக்ஸுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, அவங்களே வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணிக்கலாம். Assistant Commissioner of Income Tax. They are all authorized officers to issue. They are all quasi judicial officers. அதனால அவங்களே இஷ்யூ பண்ணிக்கலாம். இப்போ சிபிஐ காட்டுது, லோக்கல் போலீஸ் ஆகப்பட்டது உடனே போறதுக்கு அதிகாரம் இருக்குது. அதே சமயத்தில் வாரண்ட் வாங்கிட்டும் போற இது ப்ரொசீஜர் இருக்கு. 165 அது கேஸ் டு கேஸ். ஏன்னா போய் கோர்ட்டில் போட்டு அப்ளிகேஷன் போட்டால் அதனுடைய சீக்கிரசி போயிடும் அப்படின்னு 165 சொல்றது சிஆர்பிசியில். அதில் போய் சர்ச் பண்ணிட்டு இமிடியேட்டாக இன்ஃபர்மேஷன் கோர்ட்டு கொடுத்தாகணும். இதை போல நாங்கள் டியூ டு சர்டன் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் சீக்ரெசி we are not intimated and obtained warrant. இப்போ நாங்க தெரிவிக்கிறோம் அப்படின்னு தெரிவிக்கிறோம். வருமான வரித்துறைக்கு சில கூடுதல் அதிகாரம் அது அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். நான் பாஜகவுடைய பிரமுகர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இது ஒரு அன்பிரசிடென்டட் ரெய்டா பார்க்கப்படுகிறது. மத்திய அரசாங்கத்துடைய வருமான வரித்துறை எடுத்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. இந்த ஒரு சீஃப் செக்ரட்டரி மேல ஒரு ரெய்டு அப்படின்னு சொல்லும்போது மாநில அரசுக்கு தெரிவிக்கப்பட்டதா இந்த ஒரு விஷயம்? இல்ல, இதுல எந்த விதமான சட்டத்தை மீறி இதை பண்ணியிருக்காங்க, இதுல வந்து அடிப்படை ஆதாரம் இல்லை அப்படின்னு சம்பந்தப்பட்ட அதிகாரி இது வரைக்கும் எதுவும் சொல்லலை, அவங்க தரப்புல இருந்து எதுவும் சொல்லலை. அதனால நிச்சயமாக இது வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு சீஃப் செக்ரட்டரி மேலான நடவடிக்கை அப்படின்னு பார்க்கறத விட, ஆஃப்டர் டிமானிட்டைசேஷன், குறிப்பா ஆஃப்டர் நவம்பர் 8 தொடர்ச்சியாக எந்த அளவுக்கு இந்த நாட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான குறிப்பாக கருப்பு பணம் அல்லது கள்ளப்பணம்னு சொல்லக்கூடிய எந்த விதமான பணப்பதுக்கல் இருக்கு, இல்ல சட்ட விதிமுறைகளை மீறி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லா இடத்துலயும் ரெய்டு நடந்துட்டே இருக்கு, தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இது ஏதோ ஒரு சிங்கிள் இன்சிடென்டோ இல்ல தமிழ்நாட்டை குறி வச்சு இல்ல ஒரு பர்டிகுலர் ஆபீசரை குறி வச்சுன்னு கிடையாது. இது தொடர்ச்சியாக கட்சி பாகுபாடே இல்லாம நீங்க வந்து எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் சரி, அது மேற்கிந்தியா வந்தாலும் சரி, கிழக்கிந்தியா வந்தாலும் சரி, வடக்க எல்லா இடத்துலயும் ரெய்டு நடக்குது. ஒரு பத்திரிகையாளர் கூட கட்டுரையில் எழுதி இருந்தாரு, ஹியர் இஸ் a raid, there is a raid, everywhere is a raid அப்படின்னு. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான விதிமுறைகளை மீறி, குறிப்பாக தங்கமாகட்டும் அல்லது பணமா இருக்கட்டும், புது பணமா இருக்கட்டும், இது எங்கெங்கெல்லாம் இருக்கோ தொடர்ச்சியா ரெய்டு பண்ணிட்டே தான் இருக்காங்க. இட் இஸ் a part of it is a total operation. இது அப்படிதான் ஒரு சேகர் ரெட்டிங்கிற ஒரு ரெய்ட் பண்ணப்படும் போதோ, ஒரு சேகர் ரெட்டிங்கிற ஒரு ரெய்ட் பண்ணப்படும் போதோ, வேற யாரோ அகமதாபாத்ல ஒரு தங்க வியாபாரி பிடிபட்டாரு, டைமண்ட் மெர்ச்சன்ட் பிடிபட்டாரு, இதெல்லாம் பிடிபட்டாங்க, அது வேற மாதிரி பார்க்கப்படுகிறது. கூட சீஃப் செக்ரட்டரினும் போது கூட வச்சு நீங்க சொல்றது அதோட தனிப்பட்ட கரெக்ட், தனிப்பட்ட அப்படின்னு ஒரே ஒரு சீஃப் செக்ரட்டரி மட்டும் குறி வச்சு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பிசினஸ் மேன் வேற, சீஃப் செக்ரட்டரி வேற, மினிஸ்டர் வேற, அப்படி கிடையாது. எல்லா இடத்துலயுமே அந்த பேசிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன தகவல்கள் கிடைக்குது, ஆதாரங்கள் என்ன கிடைக்குது, இதில் தொடர்புடைய நபர்களுடைய வாக்குமூலங்கள் அல்லது ஆவணங்கள், பேங்க் அக்கவுண்ட்ஸ், இத்தனை விஷயங்களை பார்த்து தான் ஒவ்வொரு ரெய்டா நடந்துட்டு இருக்கு. அதனால பாஜக ஆளும் மாநிலத்திலயும் அதிகாரிகள் வீட்டுல ரெய்டு நடந்ததா தெரியல. அதாவது இந்த பக்கம் பாஜக ஆட்சி இல்லாத ஒரு இடத்துல ரெய்டு நடக்கிற காரணத்தால கட்டாயம் பாஜக நடக்கிற மாநிலத்துல ரெய்டு பண்ணணும் இல்ல, அப்படியே அதற்கான வாய்ப்புகள் இப்போ மத்திய பிரதேசத்தில் வியாபம் பற்றி பேசப்படுகிறது. பல இடங்கள்ல பல குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட இந்த மாதிரியான ரெய்டுகளை பார்க்க முடியலையே. அம்மா அசோகா, சம்பந்தமே இல்லாம வியாபத்தையும் அப்படியே கொண்டு வந்து டிமானிட்டைசேஷனோட லிங்க் பண்றீங்க. the point is குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது நான் சொல்லட்டுமா, 1000 குற்றச்சாட்டுங்களால வந்து சொல்ல முடியும் இந்த நாட்டுல ஊழல் குற்றச்சாட்டை பத்தி. அதனால அங்க இருக்கிற ஆள்கிட்ட ரெய்டு நடக்கல, அதனால புதுசா ஒரு ஆள்கிட்ட ரெய்டு பண்றது நியாயம் இல்லைன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்க, அவங்க மாநில அரசுக்கான ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்குள்ள இது வந்து தலையிடக்கூடிய விஷயமா இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த, குறிப்பா அவங்க எங்க ரேலிங் பாயிண்ட்டுக்குள்ள வராங்கன்னா டெல்லியில நடந்தது, தமிழ்நாட்டுல நடக்கிறதுன்னு சொல்லும்போது, இதெல்லாம் பாஜக ஆட்சி இல்லாத மாநிலங்கள். டெல்லியிலயும் தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கலமா, மும்பைல நடக்குது, நார்த் ஈஸ்ட்ல நடக்குது, கல்கத்தால நடக்குது. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி ரெய்டுக்கு உட்படுத்தப்படுகிறார், இங்க தலைமைச் செயலாளர் ரெய்டுக்கு உட்படுத்தப்படுகிறார். எந்த இடத்துல எல்லாம் தகவல்கள் கிடைக்குதோ, ஆதாரம் இருக்கோ, நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. நீங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆபீஸ் பேரட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் கூட ரைடு எல்லாம் வந்து எதுவும் நீங்க வந்து ஒண்ணுமே கண்டுக்காம விட்டுட்டீங்க, பணத்தை பிடிச்சது அப்படியே விட்டுட்டீங்க, எதுவும் இல்லையே. சட்டத்தின் முன்னால யாரு தப்பு பண்ணியிருந்தாலும் எடுக்கக்கூடிய நியாயமான நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு. ரெண்டாவது, பிடிக்கக்கூடிய பணம்
ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் சொல்றேன். இது வரைக்கும் பணம் பிடிபட்டால் நாம அதை கொண்டு போய் கேஸ் முடிகிற வரைக்கும் வழக்கமா கஸ்டடி வந்து டிபார்ட்மெண்டோட கஸ்டடியில வைக்கிறதா வழக்கம். ஆனால் முதல் முறையாக பிடிக்கக்கூடிய பணத்துல புது பணம் இருந்தா உடனடியாக அதை பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ண வைக்கிறாங்க. ஏன்? சர்க்குலேஷனுக்கு பணம் வேண்டி இருக்கு. அதனால கிட்டத்தட்ட இது வரைக்கும் நாம 3000 கோடிக்கு மேல நாம இதுல வந்து ரிகவர் பண்ணிருக்கு இந்த நாட்டோட இந்த மாதிரியான விஷயத்துல இன்கம் டாக்ஸ். அதுக்கப்புறம் அவங்க சிபிஐ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கெல்லாம் ரெஃபர் பண்றாங்க. அதனால எந்தெந்த இடத்துல எல்லாம் தகவல்கள் வருகிறதோ இந்த மாதிரியான டிமானிட்டைசேஷனோட ஆபரேஷன் பணம் இன்னைக்கு வந்து இந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான பணப்பதுக்கல்கள் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறவங்களோட பணம் இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்தந்த இடத்துல எல்லாம் இன்னைக்கு மத்திய அரசாங்க நடவடிக்கை. அதனால வெறுமனே இது ஒரு ஆக்கப்பூர்வ நடவடிக்கையா பார்க்கணும்ங்கிறது நிச்சயமாக. இது என்ன செய்தியை சொல்லி இருக்குன்னு சொன்னா, அதிகாரத்தில் எத்தனை உயர்விலான பொசிஷன்ல இருந்தா கூட, பதவியில் இருந்தாலும் மத்திய அரசாங்கம் தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுக்குங்கிற மெசேஜ் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கொடுக்க விரும்புறீங்க. நான் டாக்டர் சுமந்தோட முதல்கட்ட கருத்தை கேட்டு நிச்சயமா உங்ககிட்ட வரேன். டாக்டர் சுமந்த், உங்களுடைய முதற்கட்ட பார்வையை கேட்க விரும்புறேன். இது வந்து ஒரு நிச்சயமா திருமதி வானதி அவர்கள் குறிப்பிட்டது போல யாரிடம் எங்க வந்து கள்ளப்பணம் இருந்தாலும் இல்ல அன்அக்கவுண்டட் மணி இருந்தாலும் இது போன்ற புதிய ரூபா நோட்டுகள் பிடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது யாரிடம் இருந்தாலும் எடுக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அவர்களும் அதைத்தான் வலியுறுத்தி சொல்றாங்க. பட் இன்னைக்கு இது பேசப்பட்ட போது, இந்த விஷயம் வெளியே வந்த போது அனைத்து அரசியல் பார்வையாளர்களும் சொன்ன ஒரு விஷயமா என்ன இருந்ததா, இன்னைக்கு நாள் பூரா தொலைக்காட்சிகளை நம்ம பார்த்த போது கூட இது நிச்சயமா ஒரு வருமான வரித்துறை நடவடிக்கை. ஆனா அரசியல் இருக்கா இல்லையான்னு இப்போ சொல்ல முடியாது, அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் சொல்லப்பட்டன. இந்த ஒரு நடவடிக்கையில அரசியல் சார்ந்த ஒரு கண்ணோட்டம் இல்லைன்னு மறுத்துற முடியுமா? இல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கிளாரிஃபிகேஷன் ஆன் திஸ் பர்மிஷன் வேண்டுமா வேண்டாமா. இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி ராஜேந்திரகுமார் ரெய்ட் பண்ணும்போது இந்த கேள்வி வந்துச்சு. முதலமைச்சருக்கு செய்தி கொடுக்காம வந்து ரெய்ட் பண்ணு. அப்போ வந்து சட்ட வல்லுநர்கள் பலர் சொன்னாங்க எந்த விதமான ஒரு ரிக்குவயர்மெண்ட் கிடையாது. சட்ட ரீதியாக மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ இல்லை பொலிட்டிக்கல் ஹெட்டுக்கோ நம்ம சொல்லணுங்கிற ஒரு கண்டிஷன் இல்லை. அது வந்து நம்பர் 1. கான்வர்ஸா ஒரு உதாரணத்தில் என்ன ஆச்சுன்னா, 2015 ஹிமாச்சல் பிரதேஷ் முதலமைச்சர் வீர்பத்ர சிங் சர்விங் சீஃப் மினிஸ்டர் மேல ரெய்ட் நடந்துச்சு. என்னைக்குன்னா அவருடைய மகளுடைய திருமணம் அன்னைக்கு, திருமணத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, அன்னைக்கு காலையில ஒரு ரெய்ட் நடக்குது. அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளருக்கும் டிஜிபிக்கும் அவங்க போய் சேர்ந்து இப்ப நாங்க ரெய்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம்ங்கிற செய்தியை கொடுத்திருக்காங்க. திரு ரகுதர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 10 minutes பிஃபோர் அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் பண்ண அப்புறம் சீஃப் செக்ரட்டரிக்கும் டிஜிபிக்கும் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த ரெய்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ், ஸோ அதாவது என்னன்னா, அது வந்து ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. ரெண்டாவது, பல விமர்சகர்கள் சொல்கிற மாதிரி நம்ம வந்து உடனடியாக அதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசணமா இந்த ரெய்டுக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அஃபிஷியலி இவர் ஒரு பியூரோக்ராட். சீஃப் செக்ரட்டரிங்கிறது சீனியர் மோஸ்ட் பியூரோக்ராட் ஆஃப் த ஸ்டேட்டுங்கிறத எடுத்துக்கலாமே தவிர அவரோட ஒரு பியூரோக்ராட். அவருக்கு நம்மளே வந்து ஒரு அரசியல் சாயமை பூசி அவருடைய மேல் நடத்தப்படும் ஒரு ரெய்டு வந்து ஆளும் கட்சிக்கு மீது ஒரு அழுத்தம் உண்டாக்குவதற்காக நடத்தப்படுறதுங்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் நமக்கு ஆதாரம் இல்லை. நாளைக்கு ஆதாரம் வருமா வராதாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், பாஜக ஆளும் மாநிலங்கள்லாம் செய்யலையா அப்படிங்கிற கேள்வி அவர்களை நோக்கி எழுப்பப்பட்டது. ஆனா கர்நாடகாவில் நம்ம பார்க்கும்போது ஜனார்தனன் ரெட்டி என்ற பாஜக பிரமுகருடைய மூத்த பிரமுகருடைய வீட்டிலேயே அவருடைய அலுவலகங்கள்லயே அவருடைய வீட்டை உங்களுக்கு சப்போர்ட்டா தான் பாயிண்ட் சப்போர்ட்டா வேணாமா கரெக்ட்டா சொல்லுங்க ஃபேக்ட் சொல்லுங்க. அவருடைய வீட்லயே ரெய்டு நடக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதே போல மத்திய பிரதேஷ்ல பார்க்கும்போது சுஷீல் வாஸ்வானிங்கிற ஒரு மூத்த பிஜேபி லீடரோட வீட்லயே ரெய்டு நடக்கக்கூடியதை பார்க்கிறோம். சோ இந்த ஒரு விஷயம் ஏதோ தமிழகத்திற்கு மட்டும் நடந்து விட்டதாகவோ அல்லது தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் மட்டும் குறிவைக்கப்பட்டதாகவோ இதை எடுத்துக்கொள்ள முடியுமா? கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட சர்ச்சஸ் இந்தியா முழுக்க நடந்திருக்கு. 3000 இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு அதுல ஒண்ணா இதுவும் நடக்குதுன்னு போது தமிழகம் குறிவைக்கப்படுகிறது என்ற விமர்சனம் எங்கேருந்து வருது? அதாவது கர்நாடகாவில் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில அமைச்சராக இருந்தவர் இப்பொழுது அவருடைய மகளுடைய திருமணத்தில் அதிகமாக செலவு செய்தார் என்று வருமானத்துறை அதிகாரிகளும் சென்று சோதித்தார்கள், பார்த்தார்கள், கணக்கு பார்க்குறாங்க. நிதின் கட்காரி அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கிறார். நாக்பூரில் தன்னுடைய குடும்ப திருமணத்தை நடத்துகிறார். இந்தியா முழுவதும் எல்லா தலைவர்களும் தனி விமானத்தில் கூட அழைத்து வந்து நடத்தியதாக சொன்னார்கள்.
அவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் செலவு செய்த திருமணத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய் தான் திருமணத்துக்கு செலவு செய்ய வேண்டும் என்று விதி விதித்திருக்கின்ற பொழுது அவருக்கு அந்த செலவு செய்வதற்கு யார் பணம் கொடுத்தார்கள், எவ்வளவு பணம் வந்தது, அதை ஒரு நிமிஷம் அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும், நீங்க வருமான வரித்துறை அதிகாரியா அவங்க வீட்டுக்கு அனுப்பி நீங்க அந்த திருமணத்துக்கு எவ்வளவு செலவு 2.5 லட்சம் தான் செலவாயிருக்குமா அவ்வளவு பெரிய கல்யாணத்துக்கு? செலவு பண்ணதுக்கு இல்ல இல்ல அப்ப வருமானத்துறை அதிகாரி அங்கேயும் போய் சார்ஜ் பண்ணிருக்கணும். சொல்லுங்கம்மா 2 லட்சம் தான் ஒரு கல்யாணத்துக்கு பணம் புது பணம் எடுக்கணும்னு கொடுக்க சொல்லி பேங்க்ல சொல்லிருக்கீங்க. அவங்க கொடுக்கறாங்களே தவிர அத தவிர மற்ற வழிகள நான் அந்த பணத்தை புரட்ட முடியும், கடன் வாங்க முடியும், ஏதோ பண்ண முடியும். ஆமா, அப்புறம் நீங்க அவ்வளவு கோடி செலவு பண்ண திருமணத்துக்கு அந்த பணம் எப்படி வந்து நீங்க அங்க வருமான வரித்துறை ஏன் போகல? நாங்க செக்ல கொடுத்தாங்க. செக் என்ன நீங்க பாத்தீங்களா? செக் கொடுத்தத அப்புறம் நீங்க மட்டும் என்ன பணம் கொடுத்தத பாத்தீங்களா? யாரு? நான் பார்த்தேன். நாங்க வந்து எல்லா நாடே பேப்பர்ல எழுதுறாங்களே கோடி கணக்குல செலவு பண்ணாங்க, ஏன் அதை கண்டுபிடி, ஏன் அதை போய் கேட்கல? 2.5 கோடி செலவாயிருக்குமா? பாயிண்ட் இஸ் 600க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சோதனைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒண்ணு தமிழக தலைமைச் செயலாளருடைய இல்லம்னு எடுத்துக்கணுமா, அல்லது இதுல தமிழகம் குறிவைக்கப்பட்டதாகவோ தமிழக அரசாங்கத்தின் மீது ஏதாவது ஒரு குறை சொல்லப்பட்டதாகவோ எங்கேயாவது எடுத்துக்க முடியுமா? அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மறைந்த பிறகு இப்பொழுது இருக்கிற ஆட்சியில் மீன் பிடிக்க பார்க்கிறார்கள், அது நடக்காது. அதாவது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம்னா ஏதாவது வந்து நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க. அதாவது நீங்க என்ன நடவடிக்கை வேணா எடுங்க, அது வேற விஷயம். தலைமைச் செயலகத்துக்கு போய் நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா தலைமைச் செயலக அலுவலகத்தில் இதுவரைக்கும் 100 ஆண்டு கால வரலாற்றுல சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் எங்கேயும் நடந்தது கிடையாது. டெல்லியில பண்ண மாதிரி இங்கேயும் பண்றீங்க. அதனால வந்து அந்த தலையீடுகள்ங்கிறது வந்து அதிகாரிகள் வந்து வர்றதுக்கு முன்னாடி இல்ல ஒரு நிமிஷம் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய சர்ச் பண்ண வர்றாங்கன்னா அதை பிரதமருக்கோ நிதி அமைச்சருக்கோ தெரியாம வரமாட்டாங்க. அதனால அப்ப அவங்க வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கறாங்கன்னா என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க. அவங்க வீட்டுல பண்ணுங்க, அலுவலகத்துல வந்து பண்றதுதான். வீட்டுல நீங்க பண்ணுங்க, அவங்க மகன் வீட்டுல பண்ணுங்க, அவங்க மாமனார் வீட்டுல பண்ணுங்க, அது பிரச்சனையே இல்ல. நீங்க அலுவலகத்துல வந்து நீங்க பரிசோதனை பண்றீங்கன்னா அலுவலகம் தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் மீது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருடைய அத்தனை பணத்துக்கும் அவரால் கணக்கு காட்டிவிட முடியும் என்றால் மிரட்டல்ங்கிறது எங்க இருந்து வரப்போகுது? நான் அதை பத்தியே கேட்கல. அது நீங்க அங்க பண்ணுங்க. அலுவலகத்துக்குள்ள வந்து துணை ராணுவத்தை வச்சு ஒரு மத்திய அரசு வந்து ஏதோ ஒரு இது மாதிரி வந்து நடத்துறது வந்து தப்புன்னு சொல்றோம். இல்ல அசோகா, அந்த பாயிண்ட் வந்து அதாவது சிஆர்பிஎஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் யூசுவலா அழைக்கணும். அதாவது மத்திய அரசுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்து சிஆர்பிஎஃப் நீங்க கொண்டு வாங்கன்னு. இந்த கேஸ்ல மீடியா ரிப்போர்ட்ஸ் அடிப்படையில அனுமதி மாநில அரசினுடைய அனுமதி பெறப்படவில்லை. அது வந்து நிச்சயமா வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அடிப்படையாக இல்ல ஆக்சுவலா இந்த ரெய்டு நடக்கிறதுங்கிறது வந்து சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கிற ஒரு விஷயம். எங்க வந்து இது வந்து ஒரு மீறல் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த சிஆர்பிஎஃப் டிப்ளாய்மெண்ட் அது வந்து நம்ம கிளாரிபிகேஷன் வேணும். யாருடைய அழைப்பின் அடிப்படையில் சிஆர்பிஎஃப் டிப்ளாய் ஆச்சு? ஏன்னா டிஜிபி ஆபீஸ்ல இருந்து சிஆர்பிஎஃப் டிப்ளாய்மெண்ட் அது வந்து வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நடக்கிற சம்பந்தப்பட்ட நபர் அப்படிங்கிறவர் he is head of the bureaucrats. அப்படி இருக்கும்போது நீங்க வழக்கமான நடைமுறைப்படி அப்படின்னு இருக்கிறத விட வழக்கமா அவர்கிட்ட சொல்ல வேண்டியது, இன்னைக்கு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இல்ல யாருகிட்ட சொல்லணுமோ அந்த குறிப்பிட்ட நபர் மேலேயே குற்றச்சாட்டு அப்படிங்கும் போது நிச்சயமாக இந்த விஷயத்துல எப்படி டீல் பண்ணணுங்கிற விதிமுறையின் படிதான் அதுல நடந்திருக்க முடியுமே தவிர நீங்க ஒரு வருமான வரித்துறையினுடைய நடவடிக்கை எந்தெந்த வழிகள்ல இது அவங்க கிடைக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில இதை சீக்ரசியோட நடத்தணும், ரகசியமாக நடத்தணும். ஏனென்றால் திரு சேகர் ரெட்டியோட தொடர்ச்சியாக இது வந்திருக்கா இல்லையா இதெல்லாமே இனிமேல் தான் தெரிய வரும். இது எதுக்கும் சம்பந்தம். திரு சேகர் நீங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயமே அப்படிங்கறதுல இதுல தொடர்பு ஒன்றுக்கொன்று இருக்கிறது அப்படிங்கறதே வெளிச்சத்திற்கு வந்ததுக்கு பின்னால்தான் நம்ம தொடர்புபடுத்த முடியும். அப்படி இருக்கும் போது நீங்க எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய நபர் இந்த ரெண்டும் பார்த்தனா இது ஏதோ தனிப்பட்ட முறையில ஒரு குறிப்பிட்ட இவங்க சொன்ன மாதிரி இது மாநில அரசாங்கத்துல மீன் பிடிக்கிற வேலை அப்படின்னு பார்த்தா நாடு முழுக்க தொடர்ச்சியா அத்தனை உரிமையும் இருக்குன்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட
துணை ராணுவம் இல்ல, எதுக்காக ஒரு நிமிஷம். அசோகா, ஒரு point. அது மாநில அரசாங்கத்தின் மீது ஒரு அழுத்தத்தை இல்ல, செலுத்துற ஒரு ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அந்த ரெய்டு தொடங்கும் போது துணை ராணுவம் இல்ல. சோ அதனால இந்த சீக்கிரசிங்கிறது வந்து எக்ஸ்கியூஸா சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 9:30 மணிக்கோ என்னமோ தான் 9:30 மணி 10 மணிக்கு மேல 6 மணிக்கே ரெய்டு தொடங்கிருச்சு. 9 மணிக்கு தான் நியூஸ் ஊடகங்கள்ல வந்தது. அப்புறம் தான் துணை ராணுவம் அங்க வர்றாங்க. சோ வந்து இந்த சீக்கிரசிக்காக துணை ராணுவத்தை இல்ல, இது சீக்கிரசி அப்படிங்கிறது இல்ல. சீக்கிரசி அப்படிங்கறத கூட தாண்டி என்ன காரணம்? இங்க பாருங்க, டிபார்ட்மெண்ட் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அவங்களோட பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி டோட்டல் ஆபரேஷன். இல்ல, இவனா ஒரு அரசியல் தலைவர் நீங்க கிடையாது. அரசியல் நீங்க ஒரு அரசியல் தலைவர் வீட்ல ரெய்டுனா தொண்டர்கள் வருவாங்க, இல்ல கூட்டம் வரும், பதட்டம் ஏற்படும், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவர் ஒரு பியூரோக்ராட். அவர் ஒரு நிர்வாக அதிகாரி. ஏன் ஒரு அரசியல் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு? மாநில அரசுடைய பிரதிநிதியா நீங்க ஒரு அரசியல் கட்சி, நீங்க வருமான வரித்துறை அதிகாரி இல்லையா? மத்திய அரசுடைய பிரதிநிதியா தான இருக்கீங்க. அப்போ நீங்க கேக்குறீங்கல்ல, அரசியல் கட்சி தலைவர் இல்ல, ஆனா கூட மாநில அரசாங்கம் இல்ல மாநில அரசாங்கத்தை நடத்துகின்ற கட்சி டிஃபெண்ட் பண்ணும்போது இது அரசியல் தலைவருக்கான ரைட் இல்லையே அப்படிங்கிற வாதத்தை நம்ம எடுத்து வைக்க முடியாது. நீங்க அவங்க வீட்டுல ரைடு நடத்துறதை பத்தி கேட்கல, அவங்க சொந்தக்காரர் வீட்டுல நடத்துறது கேட்கல. தலைமை செயலகங்கிறது வந்து அரசு அலுவலகம். அங்க வந்து இந்த அத்துமீறி இந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணது தப்புன்னு சொல்றோம். நான் முதல்ல இந்த துணை ராணுவம் சம்பந்தமா ரகோத்தமன் அவர்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், அதுக்கான கிளாரிபிகேஷன் பெற விரும்புறேன். இந்த மாதிரி ஐடி ரெய்ட்ஸும் போது துணை ராணுவம் வந்து அவர்களுக்கு உதவுவது என்பது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? எதற்காக இது வழக்கமா இந்த மாதிரி அழைக்கிறது? நீங்க ஒரு ஊடகத்துல வந்து துணை ராணுவம் paramilitary forces. You see, we must differentiate between central police forces, CRPF comes under CISF, CBI, everything contains central police organization. So central மத்திய காவல்துறை சம்பந்தப்பட்டது தான் இது. ஆகவே துணை ராணுவன்றது paramilitary forces, ITBP, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவங்களெல்லாம் அழைக்கவே முடியாது. அதெல்லாம் நீங்க எப்ப ராணுவத்தை எல்லாம் அழைப்பீங்க? இல்ல இல்ல, டிபெண்ட்ஸ் அபான் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்கம்ஸ்டான்சஸ். இரண்டாவதாக அதெல்லாம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, இட் கம்ஸ் அண்டர் தி ஹோம் மினிஸ்ட்ரி. மத்திய அரசின் கீழ்ப்பட்ட மத்திய காவல்துறை, மத்திய காவல்துறை. இத நீங்க துணை ராணுவம் சொல்லவே கூடாது, இது தவறான ஒரு கருத்து. இரண்டாவதாக ஒரு நண்பர் சொன்னாரு, அது துணை அந்த மத்திய சிஆர்பிஎஃப் கொண்டு வந்து தப்பு அப்படின்றாரு. இல்ல தப்புனே சொல்ல. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க. யூசுவலா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்க முதல்ல சொன்னீங்க, இல்ல எந்த இதுக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்க வேண்டியதில்லை. ஒன்னு வந்து சீக்ரெசி, ரெண்டாவது ப்ரொடெக்ஷன் ஃபார் தி ஆபீசர்ஸ். ஒன்னு வந்து அபிஷியல் ப்ரொடெக்ஷன், ரெண்டாவது நீங்க வந்து ஒரு சீஃப் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் நடத்தும் போதோ ஒரு பொலிட்டிஷியன் வீட்டுல நடத்தும் போதோ ஒரு இனக்கலவரமோ அந்த லா அண்ட் ஆர்டர் ஒரு பொலிட்டிஷியன் வீட்ல நடத்தும்போது புரிஞ்சுக்க முடியும். பொலிட்டிஷியன் வீட்ல அந்த அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்படக்கூடும். அதிகாரப்பூர்வமான சாகக்கூடாது. அதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிச்சுவேஷன் நீங்களே முன்னாடி சொன்னீங்க காலையில ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போது இல்ல. ஒரு நிமிஷம் இத பத்தி நாங்க பேசுறோம். யார் இல்ல பேராமிலிட்டரி இது வரது சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ் வருதுன்னா ஏன் வருதுன்னு கேட்கணும். இது ஒன்றும் கவர்மெண்ட் ஆர்டர் இல்லை. இது இட் இஸ் கண்டக்டட் பை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். இட்ஸ் கண்டக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் when it is taking action, I can call for my own central police force for my assistance and my security. இது வருமானத்துறையோட ரிக்வெஸ்ட் பேல தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பும். வழக்கமா என்ன காரணங்களுக்காக இந்த மாதிரி சென்ட்ரல் ஃபோர்ஸோட ரிக்வயர்மென்ட் சென்ட்ரல் ஃபோர்ஸோட இது வந்து புதுசா இன்றைக்கு மாத்திரம் ஒரு சீஃப் செக்ரட்டரி பண்ணது கிடையாது. இதே போல பல அதிகாரிகள் வீட்டில் பண்ணும்போது, இதே பெங்களூர்ல ஒரு சுங்க அதிகாரிகள் வீட்டுக்கு பண்ணும்போது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஒரு எஸ்பி எடுத்துட்டாரு. அது தவறுன்னு சொன்னாங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்றது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல வர்றது. இது ஹோம் மினிஸ்ட்ரி இருந்தாலும் இட் கம்ஸ் அண்டர் த டிஃபென்ஸ். ஆகவே இந்த செக்யூரிட்டிக்கோசரம் ஃபார் தி ஆஃபீஸர்ஸ் அண்ட் நத்திங் ஷுட் டேக் பிளேஸ். ஒரு இன்னும் ஒரு விதமான சம்பவம், இப்போ டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு ஓடுறான்னு வச்சுங்க. ஒரே ஒரு எக்ஸன் சொல்கிறேன். இப்போ வீட்டில் நடந்துட்டு இருக்கு, ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகிறான். இப்போ போலீஸ் லோக்கல் போலீஸ் யூஸ் பண்ணணும்னு வச்சுங்க. ஐயா பார்த்துக்குவாரியா இது பண்ணீங்கன்னா அந்த போலீஸ் ஆகப்பட்டது அந்த சீஃப் செக்ரட்டரி கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான். இது சீஃப் செக்ரட்டரியோட கீழே வர டிபார்ட்மெண்ட் தான். இது ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அண்டர் விச் கம்ஸ் அண்ட் சோ பலவிதமான வாய்ப்புகள் இருக்கு. சீஃப் செக்ரட்டரிக்கு கீழ மாநில காவல்துறை வருது. ஒரு நிமிஷம் சார், அதனால மாநில காவல்துறை டிப்ளாய் பண்ண முடியாது, மத்தியில இருந்து வரணும்னு சொல்லுங்க. மாநில காவல்துறை இருந்ததுங்க. மாநில காவல்துறை இல்லாம இல்ல. நீங்க பாத்துக்கலாம் விஷுவல்ல. மாநில காவல்துறை இருக்கும். காவல்துறைக்கு ஆர்டர் போடுபவரா சீஃப் செக்ரட்டரி இருக்கிறதுனால அவர்கள் மட்டுமே இல்லாம அங்க மத்திய காவல்துறை தேவைப்படுகிறது நீங்க சொல்றீங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு கேக்குறேன். மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரியோட வீட்ல சோதனை நடக்குதுன்னு வைங்களேன்.
அப்ப எந்த காவல்துறையை போடுவோம்? மத்திய காவல்துறை எடுத்துக்குவோம். மத்திய காவல்துறை எடுத்துக்குவோம். நீங்க மத்திய காவல்துறை கொண்டு வரீங்க, மத்திய அரசு அதிகாரி வீட்டுல மத்திய அதிகாரி வீட்டுல பண்ணியிருந்தா கூட சிஆர்பிஎஃப் will take the assistance. அப்ப அவர்கள் மத்திய அரசு அரசாகப்பட்டது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகப்பட்டது. ஒரு ஹோம் செக்ரட்டரியில நடந்தா கூட அந்த சிஆர்பிஎஃப் அங்க மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரை அவங்க என்ன கிளாஸ் பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்றேன். அதுல ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த அதாவது அந்த ஆபீசர் யார் அந்த ரெய்ட் ஆர்டர் பண்றாங்களோ he may take the assistance of any other government staff அப்படின்னு அந்த கிளாஸ்ல இருக்கு. So நார்மலா வந்து அது it is meant to mean அந்த டிபார்ட்மென்ட்ல இருக்கிற any other people can be taken or allied departments. உங்களுக்கு யாரோட உதவி வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அத வந்து so நார்மலா வந்து it is not meant that they will deploy central police forces. அத வந்து அந்த கிளாஸ் டெக்னிக்கலா நாளைக்கு இது கோர்ட்டுக்கு போச்சுனாக்கா நிச்சயமா வந்து செல்லும். அதாவது we can deploy any other government staff னு இருக்கு. அதுல அத பயன்படுத்தி பண்ணிருக்காங்க. as a matter of courtesy அந்த மாதிரி யூசுவலா பண்றது கிடையாது. மாநில அரசுக்கு அட்லீஸ்ட் ஸ்டேட் டிஜிபி இருந்தாலுமே கூட லீகலா அவங்களுக்கு உரிமை இருந்தாலும் டிஜிபி கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்றது நாங்க இந்த மாதிரி இந்த காரணத்துக்காக நாங்க வந்திருக்கிறோம் சொல்லுவாங்க. அது சொல்லல. இன்னொரு ஒரு சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இந்த ஒரு விஷயத்துல பேசப்பட்டு வரக்கூடியது என்னன்னா மாநில அரசாங்கத்தின் மீது அழுத்தம் அப்படிங்கிற பேச்சே வரக்கூடியதற்கான காரணம் என்னவா இருக்குன்னா திரு சேகர் ரெட்டி அவர்கள் வீட்டுல நடந்த ரெய்டுகளாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து இப்போது நடக்கக்கூடியதா இருக்கட்டும், டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்து மறைந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கறத ஒரு பார்வையில பார்க்கப்படுகிறது. இந்த டைமிங் ஆஃப் திஸ் ரெய்டு அது ஒரு கேள்வி எழுப்புதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நிச்சயமா டைமிங் வந்து இவங்க வந்து டிமானிட்டைசேஷன் கூட லிங்க் பண்ணி கொண்டு வராங்க. ரெண்டாவது நீங்க சொன்னது இந்த சேகர் ரெட்டியுடைய மேல நடந்த ரெய்டுக்கும் இதுக்கும் தொடர்புங்கிறது அபிஷியலா யாருமே வந்து இது வரைக்கும் இல்ல. இந்த மாதிரி தமிழகத்துல நடக்கிறது தமிழகத்துல பெரிய ரெய்டு நடந்தது இதுக்கு முன்னாடி சேகர் ரெட்டி அவர்கள் வீட்டுல, அதுக்கப்புறம் இப்போ இது ரெண்டுமே பார்த்தா டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அப்படினா அந்த டைமிங் சிக்னிஃபிகன்ட் நினைக்கிறீங்க? ஒண்ணு வந்து அடிப்படையாக திரு சேகர் ரெட்டி மீது நடத்தப்பட்ட ரெய்டுக்கும் டிமானிட்டைசேஷனுக்கும் தொடர்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா லார்ஜ் குவாண்டிட்டி ஆஃப் நியூ கரன்சி அங்க கிடைச்சது. சோ அத வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் வச்சு நம்ம பார்க்கிறதுங்கிறது எப்படி பார்க்க முடியாது. வேறஸ் இந்த பர்டிகுலர் கேஸ்ல இதுல லிங்க் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு இன்னும் அபிஷியலா நமக்கு ஒன்றும் தெரியாது. அதிகாரப்பூர்வமாக இது இந்த ரெண்டு ரெய்ட்ஸுமே வந்து லிங்க்டு அப்படிங்கிறது நம்மளா பேசுறோம். அதாவது மீடியால ஸ்பெகுலேஷன் இருக்கே தவிர அதுக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த ஆதாரமும் இன்னும் கொடுக்கப்படவில்லை. அதனால தான் வந்து இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் இது வந்து இதுக்கு ஏதாவது ஒரு அரசியல் பின்னணி இருக்கா, ஏதேனும் அழுத்தம் கொடுப்பதற்கு ஒரு சிக்னலாக இருக்கிறதா, இதெல்லாம் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க, என்ன அதிகாரப்பூர்வமா அடுத்த சில நாட்களில் வரும் நடவடிக்கைகளின் அடிப்படையில தான் நம்ம சொல்லாமே தவிர இன்னைக்கே நம்ம ஜம்பிங் டு கன்க்ளூஷன்ஸ்ங்கிறது முடியாது. நீங்க மாற்று அரசியல் கட்சி தலைவர்கள் இல்ல இவர்களை வந்து இதற்காக குறிவைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அரசியல் நோக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சீஃப் செக்ரட்டரி ஒரு தலைமையில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தினுடைய அதிகாரி அதுல கொண்டு வந்து ஒரு அரசியல் அதுக்குள்ள ஒரு சாயம் பூசுறதுங்கிறது எந்த அளவுக்கு அதுல வந்து சாத்தியப்படும், இதுல அரசியல் ரெலவன்சி வந்து இருக்கும் அப்படிங்கறது. நான் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், திரு செல்வராஜ் எழுப்பியது போல நீங்க ராமமோகன் ராவ் என்ற ஒரு தனிநபரோட வீட்டுல, அவரோட உறவினர் வீட்டுல, சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் ரெய்டு பண்றீங்க அப்படின்னா அது ஒரு தனிநபர் சார்ந்த வழக்குன்னு போயிடுது. தலைமைச் செயலகத்துல வருமான வரித்துறையோட ரெய்டு நடக்குதுன்னு சொல்லும்போது அது தமிழக அரசின் மீது கொடுக்கப்படக்கூடிய ஒரு அழுத்தமா பார்க்கப்படாதா? நடவடிக்கை எடுத்திருப்பது தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளரோட வீடு. அதுல அந்த தொடர்புடைய நடவடிக்கைகள்ல சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், ஏன் சம்டைம் கரன்சி, கோல்டு, எதுவா இருந்தாலும் அலுவலகத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இருந்திருக்கிறது அப்படின்னு ஆதாரங்கள் கிடைச்சா அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு எந்த தடையும் கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் இல்ல சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், ஆதாரங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் வந்து அந்த இடத்துல ரைட் பண்றதுக்கு அங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அங்க இது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் மட்டும் ஒரு தலைமைச் செயலாளரோட அறையில இருக்காது. தமிழக அரசுடைய சம்பந்தப்பட்ட பல ஆவணங்கள் இருக்கும். தமிழக அரசுடைய திட்டங்கள் சார்ந்து தமிழக அரசுடைய பல ஆவணங்கள் அதுல இருக்கும். அதுல மத்திய அரசுக்கு தெரிய வேண்டியது, தெரிய வேண்டியது அவங்க எது வேணா வச்சிருந்திருக்கலாம். அப்போ தமிழக அரசுடைய ஆவணங்களே நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அது மத்திய அரசாங்கம் ஒரு வருமான வரித்துறை எப்படி செய்ய முடியும்? ரொம்ப
ரிமோட் சார்ஜஸ் எல்லாம் கற்பனை பண்ணி அதுக்கப்புறம் நீங்க இதுல இந்த ஃபைல் அது இருக்கு. நான் கேக்குறேன் இதே விஷயம், நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். வருமான வரித்துறை போகும்போது அந்த ரூம்குள்ள போகும்போது நேரா போய் மூணாவது டிராயிங் நாலாவது ஃபைல் எடுக்க மாட்டாங்க. அதுதான் எல்லா ஃபைலையும் பாப்பாங்க. எல்லா ஃபைலையும் பார்க்கணும்ல. அப்போ எங்களுக்கு அதெல்லாம் தமிழக அரசாங்கத்துடைய ஃபைல் இல்ல. நான் தமிழக அரசாங்கத்தோட ஃபைல் தாமா, நான் இல்லன்னு சொல்லலமா. ஆனா ஒருவேளை அந்த 20 ஃபைலுக்குள்ள 2 ஃபைல் இந்த வழக்குக்கு தொடர்புடைய மிக முக்கியமான ஃபைல் ஏன்னு கேட்டா, நீங்க சொன்ன மாதிரியே ஒரு விஷயம் யோசிக்கலாம். நான் இன்னைக்கு இவரை மட்டுமே அப்படிங்கிற உதாரணத்துக்காக சொல்ல, பொதுவா சொல்றேன். நான் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கேன். என்னோட அலுவலகத்துல நிறைய அரசாங்க சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் இருக்கு. அது மந்திரியா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அந்த ஆவணங்களை எந்த ரைடுலயும் உள்ள டச் பண்ண மாட்டாங்கன்னா, நான் மறைக்கக்கூடிய ஆவணங்களை அதுல கொண்டு வைப்பனா மாட்டேனா? அப்ப அந்த ஆவணங்களை எப்படி பறிமுதல் செய்ய முடியும்? எப்படி ஆதாரத்தை கொண்டு வர முடியும்? அப்ப ரெய்டு நடக்கும்போது, நடவடிக்கைன்னு எடுக்கும்போது எங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட போகுதுங்கிற காரணத்துக்காக ரெய்டை தடுத்து நிறுத்த முடியாது. இதே போன்ற ரெய்டு டெல்லியோட பிரின்சிபல் செக்ரட்டரி ராஜேந்திர குமார் அவர்களுடைய ஆபீஸ்ல, சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல ரெய்டு நடக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இதே போன்ற பிரச்சனை எழுப்பினார். டெல்லி அரசாங்கத்துடைய ஆவணங்கள்லாம் அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு. இந்த கோர்ட் சிபிஐ இந்த வழக்கு அவர் போட்டு சிபிஐ கோர்ட்ல போய் தயவு செஞ்சு டெல்லி அரசாங்கத்துடைய ஆவணத்தை எல்லாம் திருப்பி கொடுங்கன்னு தான் கோர்ட் சொல்லுச்சு. அப்படின்னும் போது அதற்கான ப்ரீவியஸ் முகாந்திரம் இருக்கும்போது அதை வச்சு தானே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்படியே இருந்தாலும் கூட உள்ள ஒட்டுமொத்தமா அதுல சம்பந்தப்பட்ட ஆவணங்களே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? ஆத்தரைஸ் பண்ண முடியுமா? சீஃப் செக்ரட்டரியோட ஆபீஸ்ல அவர் எந்த விதமான இது சம்பந்தமான ஆவணம் இருக்கா இல்லையாங்கிறதுல வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி சர்டிஃபை பண்ண முடியும்? இப்ப ஒருவேளை சீஃப் செக்ரட்டரியோட ஆபீஸ் ரொம்ப சேஃபா இருக்குங்க, தவறு செய்யறது அந்த ஆள் யார் நடவடிக்கை எடுக்கப்படணுமோ ஒருத்தர் மேல ஒரு அலுவலகத்துல மறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இல்ல அந்த இடத்துல இருக்குதுன்னு தகவல் கிடைச்சா ரெய்டு பண்ணணுமா வேண்டாமா? ஐயோ ஆபீஸ், ஐயோ மத்த இடங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்காம இருக்க முடியுமா? ரைட். நீங்க ரைடு பண்றதுக்கான உரிமை கண்டிப்பா வருமானத்துறைக்கு வரித்துறைக்கு இருக்கு அப்படிங்கற சொல்றீங்க. அதற்கான ப்ரொசீஜர் சரியா ஃபாலோ பண்ணப்பட்டதாங்கிற கேள்விதான் நான் திரு ரகுத்தமன் அவர்கள்ட்ட கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். ஒரு தனிநபருடைய வீட்டுல இல்ல ஒரு தலைமைச் செயலராகவே இருந்தாலுமே கூட அவருடைய வீட்டுல சோதனை போடுறதுக்கும் ஒரு செக்ரட்டேரியட்ல சோதனை போடுறதுக்கும் ப்ரொசீஜர்ல ஏதாவது வித்தியாசங்கள் உண்டா, இல்ல அதே உரிமை தான் இதுக்கும் பொருந்துமா? டெஃபினட்டா எந்த இடத்துல வேணாலும் சர்ச் பண்ணலாம், அதுல ஒன்றும் டிஃபரன்ஷியேட் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் அவர் சீஃப் செக்ரட்டரி ஆகப்பட்டவர் தனிநபர் அல்ல, ஒரு பப்ளிக் சர்வெண்ட். இஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்வெண்ட். ஸோ அவர் மேலே டிஸ்ப்ரொபோர்ஷனல் அசெட் உருவாக்குறதுக்கு வழி இருக்குதா அப்படின்ற ஆவணங்களும் அவர் பார்த்தாங்கன்னா பல பேருடைய ஆஃபீஸை சர்ச் பண்ணும்போது அங்கே பணமும் சீட் பண்ணியிருக்கிறாங்க. இது முன்னாடி இது மாத்திரம் இல்லை, பல ஆஃபீஸர் வீட்டில் சர்ச் பண்ணும்போது ஆஃபீஸில் இருந்துருக்குது. பெரும்பாலான டிரான்சாக்ஷன் த்ரூ ஆஃபீஸ் மூலியமாக தான் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், அவங்களுடைய பர்சனல் செக்ஸு எல்லாமே டீல் பண்ணுறதெல்லாம் பர்சனல் ஆஃபீஸர். ஆகவே அந்த ஆஃபீஸை சர்ச் பண்ணுறதுக்குன்ற ஒரு கடமை, ஒரு பார்ட் ஆஃப் தி ஆக்ஷன் ஆஃப் தி சர்ச் ஆஃப் தி ஹவுஸ். அதற்கு மாநில அரசாங்கத்திடம் தெரிவிக்க வேண்டுமா, பர்மிஷன் பெறணுமா? எப்பொழுது அவங்க வீட்டில் போய் சர்ச் பண்றாங்களோ அப்போதே அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாச்சு. இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இல்ல தலைமைச் செயலகத்துக்குள்ள சர்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்பெஷலா ஏதாவது பர்மிஷன் வாங்கணும். அதுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கணும். இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும். இது அனுமதி தேவையே இல்லை. நோ ரிட்டன் பர்மிஷன் இஸ் ரிக்வயர்ட். oral information, it is only passing on information. Right. Nothing is required. அதற்கான உரிமையும் வருமான வரித்துறைக்கு இருக்கிறது அப்படிங்க. Not only by income tax, enforcement directorate, any law enforcement agencies for that matter. Right. So தலைமைச் செயலகத்துக்குள்ளேயும் போகலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. நான் டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த ஒரு தலைமைச் செயலகத்தை பத்தி அவர் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தார். இருந்தாலுமே கூட இது ராமமோகன் ராவ் என்கிற ஒரு நபர் மீதான வழக்கு, ஒரு நபர் வைத்திருக்கக்கூடிய பணம் நகை அப்படிங்கிறது இல்லாம அவர் நம்மளுடைய தலைமைச் செயலாளர் என்னும் சொல்லும்போது இது அவர் ஒரு தனிநபராக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு வருமான வரித்துறை வழக்கா, அல்லது இது தமிழக அரசாங்கத்திற்கு ஏதேனும் சவால்கள் இருக்கிறதா? இல்ல, அதாவது இது தமிழக அரசு, இவர் ஒரு பியூரோக்ராட். இந்த பியூரோக்ராட் மேல ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு ரெய்ட் நடந்திருக்கிறது. அந்த ரெய்டினுடைய ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிவிக்க போறாங்க. அதுக்கு பிறகு அவர் மேல் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் என்று ஆதாரம் அவர்களிடம் இருந்தால் அந்த நடவடிக்கை தொடரப் போகிறது. இதுல இதை தமிழக அரசு இது தன்னை கோர்த்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. வழக்குல கோர்த்துக்கிறதுக்கு வழி இல்லை. தார்மீகமா கூட இது ஒரு இண்டிவிஜுவல் பியூரோக்ராட் மேல எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையாக பார்ப்பதுதான் இப்போ இன்றைய சிச்சுவேஷன். இண்டிவிஜுவல் பியூரோக்ராட் அவர் மதுரை கலெக்டரோ கோயம்புத்தூர் கலெக்டரோ இல்ல அடிப்படையாக இல்ல, அது வித்தியாசம் இல்ல மதுரை கலெக்டர் கோயம்புத்தூர் கலெக்டர் நடவடிக்கை இல்ல அந்த மாதிரி பார்க்க முடியும். நீங்க see at the end of the day
சீஃப் செக்ரட்டரி ரேங்க்லயே வந்து பல்வேறு அதிகாரிகள் இருப்பாங்க. 5-6 அதிகாரிகள் இருப்பாங்க. சோ இவர் தலைமைச் செயலாளர் அப்படிங்கறதுனால வந்து அவருக்கு எந்த ஸ்பெஷல் பிரிவிலேஜஸோ ஐ மீன் இம்யூனிட்டியோ கிடையாது. சோ அடிப்படையாக இம்யூனிட்டி கிடையாதுன்னா அரசு வந்து இது அரசுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைன்னு உடனடியா வந்து அதை அவரை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் நடவடிக்கைங்கிறது என்னோட கேள்வி இல்ல. என்னோட கேள்வி இது தமிழக அரசின் மீதும் ஒரு இழுக்கை ஒரு தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. அதை ஏற்படுத்தி இருக்கிறதா அவங்களோட ஹையஸ்ட் ஆபீசர் மேல இந்த மாதிரி ஒரு புகார்? எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரு அரசினுடைய உயர் அதிகாரி மீது இந்த மாதிரி ஒரு இப்ப ரைட் நவ் இவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை. இவர் மீது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு ரெய்ட் நடந்திருக்கிறது, ஒரு சோதனை நடந்திருக்கிறது. அவர் இப்ப புடிச்ச ஆவணங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. சோ தெரியாது. அதனால தான் நான் சொல்றேன், நம்ம வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியில வந்து நம்ம அப்படியே ஓடிட்டு இருக்கோம். காலையில இருந்து ஆரம்பிச்சு என்ன கான்ஸ்பிரசி, இதனுடைய லிங்க், அவருடைய லிங்க், இங்க லிங்க், அங்க லிங்க்னு போட்டு நம்ம ஓடிட்டு இருக்கோம். இது என்ன ஆக்சுவலா என்ன நடந்திருக்கிறது? ஒரு சோதனை நடந்திருக்கிறது. இந்த சோதனையின் அடிப்படையில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அது ரெண்டாவது. அது வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு அறிக்கை வரும், இன்னைக்கு நைட் வரும் இல்லாட்டி நாளைக்கு வரும். சோதனை முடிந்த பிறகு ஒரு அறிக்கை வரும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு. அதன் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுப்பார்கள். அதற்கு பிறகு இதற்கும் வந்து நிச்சயமா ஒரு சீனியர் பியூரோக்ராட் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது நிச்சயமா மாநிலத்துக்கு ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு இட்ஸ் a kind of a black mark for the state, any state. இது வந்து தமிழ்நாட்டுக்குன்னு மட்டும் சொல்ல, நாளை கர்நாடகாவில் இது நடக்கலாம், ஆந்திராவில் நடக்கலாம், பீகாரில் நடக்கலாம். நிரூபிக்கப்படும் கட்டத்துல தான் அந்த விஷயங்கள் வருது. இது வெறும் ஒரு சோதனை. இது குற்றம் சாட்டப்படும் பொழுது இது வந்து இந்த சோதனை நடக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ கேஜ்ரிவால் கேஸ்ல வந்து ராஜேந்திரகுமார் மேல ஆக்சுவலா அந்த கேஸ் வந்து 3 வருஷம் ஓல்டு. 3 வருஷம் ஓல்டு. அந்த அவங்க போய் அப்படியே அவசரமா ஏதோ அவர் ஓடி போற மாதிரி ரெய்ட் பண்ண வேண்டிய, ஆக்சுவலா உடனே கைது பண்ண வேண்டியது. அதுல நிச்சயமாக வந்து ஒரு அரசியல் சாயம் இருந்ததுன்னு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவர் வந்து போன வாரத்துக்கு செய்த தவறுக்காக அவர் பிடிக்கல, அதுவும் ஆபீஸை ரெய்ட் பண்ண ஆபீஸ்ல they found hardly anything. அதனால இது வந்து நம்ம அரசு இதனுடைய சேர்த்துக்கணும்னு இல்ல, இவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமா பிரச்சனை வருது அப்படிங்கறத திரு செல்வராஜ் அவர்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம். நிச்சயமா திரு சுமந்த் அவர்கள் சொன்னது போல இந்த சோதனை நடந்து விட்டதாலேயே நம்முடைய தலைமைச் செயலாளர் வந்து ஏதோ பிரச்சனையில இருக்காரு, அவர் தப்பு செஞ்சுட்டாரு, இல்ல அவர் வந்து குற்றவாளி அப்படிங்கறத யாருமே சொல்ல போறது இல்ல. வருமான வரித்துறையை கூட தற்போது அது சோதனை அளவுல விசாரணை அளவுல தான் இருக்கிறதே தவிர அது அடுத்த கட்டத்துக்கு அவங்களுமே போகல. அப்படின்னும் போது அதுல நிச்சயமா அது ஒரு குற்றவாளி இல்ல அப்படிங்கறத நிச்சயமா எல்லாருமே ஏத்துப்பாங்க. பட் தார்மீகமாக தமிழக அரசாங்கத்திற்கு இதுல ஒரு பொறுப்பு இருக்கிறதா? தலைமைச் செயலாளர் மீது இப்படி ஒரு குறைபாடு, ஒரு புகார் தெரிவிக்கப்படுகிறது என்று சொல்லும் போது தார்மீக அடிப்படையில அவர் மாற்றப்படுவதற்கோ அவர் மீது வேற ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது தமிழ்நாடு தலைமைச் செயலாளருடைய அலுவலகம் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த எல்லா துறைகளுடைய, எல்லா அமைச்சர்களுடைய, எல்லா துறையினுடைய, எல்லா அதிகாரிகளுடைய, எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அத்தனை கோப்புகளும் இருக்கக்கூடிய அலுவலகம். அந்த அலுவலகத்தில் இவங்க போய் எல்லாம் பூரா ஏகமாக தூக்கி எறிஞ்சு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதில் இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு முதலே சொன்ன மாதிரி சில தமிழக அரசுடைய ரகசியங்கள் இருக்கலாம், சில கோப்புகள் இருக்கலாம், சில மற்றவங்களுக்கு தெரியாத கோப்புகள் இருக்கலாம். அதனால் அலுவலகங்கள் என்பது அரசுடைய தலைமைச் செயலகத்தில் போய் இது பண்ணினது வந்து தவறுன்னு சொல்ற ஒன்று. ரெண்டாவது, அவர் மீது நடவடிக்கை எடுங்க, இதை வேணா செய்யுங்க. அவருடைய வீட்டில் போய் நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதை வந்து நாங்கள் கேட்கவே இல்லை. அதாவது ரெண்டாவது, அவர் வந்து தவறு பண்ணியிருந்தா கண்டிப்பா தமிழ்நாடு அரசு வந்து அந்த மாதிரி ஒரு தவறுகள் செஞ்சதா நிரூபிக்கப்பட்டால் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பாங்க. குற்றச்சாட்டு யாரோ சொல்றது குற்றச்சாட்டுக்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்படி பார்த்தா எல்லாரும் மேல எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இன்றைக்கு இந்த சூழ்நிலையை பொறுத்தவரை 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம்லயோ மத்த ஊழல்கள்லயோ குற்றச்சாட்டு வந்த போதே அந்த அமைச்சர் பதவி விலக வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் கோரிக்கை வைத்தன இல்லையா? அதே தார்மீக அவங்கள வந்து தவறு அவங்கள கொண்டு கைது செய்து சிறையில வைத்து 1.5 வருஷம் வச்சிருந்தனால அந்த அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணாரு. ஒரு MP 6 மாசம் இருந்தாங்க, அவங்கள தான் வந்து நடவடிக்கை எடுக்க சொன்னோம். இவர் வந்து குற்றச்சாட்டு வந்து அந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்ல, அது குற்றச்சாட்டு வேற, இந்த குற்றச்சாட்டு வேற. இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியா பார்ப்போமே, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்னும் போது இதற்கு பிறகு ஜூனியர் ஆபீசர்ஸோ அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களோ அவரை அணுகக்கூடிய முறை மாறும். முதலமைச்சரும் உயர் அதிகாரிகளும் கலந்து பேசி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அரசு நிச்சயம் நல்ல நடவடிக்கை எடுக்கும். அதில் ஒன்று மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இரண்டாவதாக இதில் சுருக்கமாக சொல்வது,
குழந்தைகளை தொட்டில் ஆட்டும் போது தூங்க சொல்லுவாங்க, ஆனால் தொடையும் கிள்ளி விடுவாங்க. அந்த மாதிரி கதையை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. வானதி ஸ்ரீனிவாசன், இறுதியான கருத்து ஏதேனும் இருந்தால் நிகழ்ச்சி நிறைவு. இல்ல, நிச்சயமாக இது நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையினுடைய ஒரு அங்கம். அதனால இதை தலைமைச் செயலகத்துல ஆபீஸ்ல போனா அவமானம் இல்ல, சாரி, ஏதோ கான்ஸ்பிரசி இல்ல மத்த ஆவணங்கள் எல்லாம் ஐயோ மத்திய அரசாங்கம் தூக்கிட்டு போகுது, கோப்புகள் ஏமாறக்கூடாதுன்னு சொல்றோம், மறையக்கூடாதுன்னு சொல்றோம். நிச்சயமாக ஒரு நடவடிக்கைன்னு எடுக்கப்படும் போது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே போயிட்டு எது ரெலவென்ட் இல்லையோ நீங்க அதை திருப்பி தான் கொடுக்க போறாங்க. அதனால இதுல வந்து இது ஒரு பார்ட் ஆஃப் இப்போ இவங்க 2000 ஃபைல் அங்க இருந்திருக்கு, அத்தனை பார்த்துட்டாங்களா? ஐயா நான் முடிச்சிருங்க. இல்ல, அதுக்கான அறிக்கை வரும்போது தெரியும் எந்தெந்த ஆவணங்கள் அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி. அதாவது இன்று எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைங்கிறது இது நாடு முழுவதும் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையோட ஒரு பார்ட். இது ஒரு தனியா பார்க்க வேண்டியது. இத வந்து ஒரு பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசியோட லிங்க் பண்ண வேண்டியது. இறுதியான கருத்து எதுனா ரொம்ப சுருக்கமா. ஒன்னு, எல்லாரும் வந்து கான்ஸ்பிரசி தியரியில அவசரப்பட்டு குதிக்கிறது வந்து கொஞ்சம் நம்ம தவிர்க்கணும். ஒரு அபிஷியல் அறிக்கை வரட்டும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க ஒண்ணு. ரெண்டாவது, தமிழக அரசு இந்த இன்றைய சூழலின் அடிப்படையில் தலைமைச் செயலருக்கு வேற ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டிய ஒரு அந்த போஸ்ட்டுக்கு வேற யாராவது நியமிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது திரு செல்வராஜ் சொன்னது போல விரைவில் அரசு எடுக்க வேண்டிய முடிவு இருக்கும் அப்படிங்கறதா. பட் என்ன வருது வெளியே இந்த ரெய்ட்ல இருந்து அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை. திரு ரகுத்தமன், இறுதியான இந்த கேஸை பொறுத்தவரையில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றதுன்னா, ரொம்ப சுருக்கம், கரப்ஷனும் கருப்பு பணமும் ஒழிக்க வேண்டியது தான். அதுதான் மெயின் தீம் ஆஃப் எவ்ரி கவர்மெண்ட். ஆனால் கரப்ஷன் பெரிய ஆஃபீஸரை பிடிக்கிறது எப்போ, கருப்பு பணத்தில் பெரிய ஆஃபீஸர்ஸ் மேலே எப்போ ரெய்டு நடத்தணும், இதெல்லாம் வந்து மத்திய அரசினுடைய கையில் இருக்கிறது. ஆகவே மத்திய அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் இது வந்து ஒரு ஆர்டினரி ரெய்டுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். It is not a formal raid. நிச்சயமா இது ஒரு சீஃப் செக்ரட்டரி போது இது ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி சர்க்கம்ஸ்டன்ஸ். ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஆபீஸ்ல நடத்துறதுலயும் காரணம் இருக்குது. அவர் மேல டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் பிற்பாடு இப்போது பார்க்கலாம். சேகர் ரெட்டிக்கு இன்கம் டாக்ஸ் தான் ரெய்ட் பண்ணிச்சு. இப்போ ஏன் சிபிஐ போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு? அவர் என்ன பண்ணாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் சீட் பண்ணாரு. ஒரு ராக்கெட் இருக்கு, கான்ஸ்பிரசி இருக்குங்கற பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதனுடைய தொடர்ச்சியாக தான் இது கணக்கு ஒழிய இது வந்து ஒரு விதமான நார்மல் ரைடுன்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமா. சோ சில அடுத்தடுத்த கட்டங்களில் வெளிவரக்கூடிய தகவல்கள் நமக்கு பல உண்மைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக இந்த ஒரு சோதனை, வருமான வரித்துறை சோதனை என்று சொல்லிவிட்டாலே அது வந்து ஒரு குற்றம் நடந்து விட்டதோ இல்ல அவர் ஒரு குற்றவாளி என்றோ நிச்சயமாக அர்த்தம் கொள்ள முடியாது. நமக்கே தெரியும் தமிழகத்தில் எத்தனை வருமான வரித்துறையினுடைய சோதனைகள் ஆங்கங்கே நம்ம பல நேரங்களில் வந்து செய்தித்தாள்களில் படிக்கிறோம். இந்த நடிகர் வீட்டில் சோதனை, அந்த நடிகை வீட்டில் சோதனைன்னு. ஆனால் அந்த வழக்குகள்லாம் அவர்களுடைய கணக்குகளை அவர்கள் காட்டிவிட்டால் அந்த வழக்கு அங்கே முடிந்துவிடும் என்பதுதான் வருமான வரித்துறையுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதை தாண்டி இந்த வழக்கு நகர்ந்து செல்ல போகிறதா, வேற ஏதேனும் குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட போகிறதா, இதுல அலுவலகத்திலையும் தலைமைச் செயலகத்திலையும் அவங்க ரெய்டு பண்ணியிருக்காங்க. இது ஒரு லார்ஜர் பிக்சர் இதுல எமர்ஜ் ஆக போகிறதா அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக டாக்டர் சுமந்த் அவர்கள் சொன்னது போல அதிகாரப்பூர்வமான அறிக்கைகள் வந்த பிறகு என்னென்ன குற்றங்கள் இருக்கிறதா இல்லையா என்ற அதிகாரப்பூர்வ விஷயங்கள் வந்த பிறகு தெரியும். சட்டப்படி அடுத்தடுத்த கட்ட என்ன நடவடிக்கை என்பது தெரியும். அதற்கு முன்னால் தற்காலிகமாக தமிழக அரசாங்கம் ஏதேனும் நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக சட்டப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான தகவல்கள் வெளிவந்த பிறகு இதுல பல உண்மைகள் வெளியாகும், பல விஷயங்கள் தெளிவு பெறும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். நேயர்களே, தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.